ஹலோ சார். ஏய் என்ன சார்? கை தவறி கப்பு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சிவா. சார் எடுத்தாரா, கையை அறுத்துக்குச்சு. நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் எடுக்க போனீங்க? எதுக்கு ஒரு டிடி எடுங்க. அதெல்லாம் வேணாம் சார். உங்க வைஃபே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் எனஃப். ஓ குட் யா. பை தி வே, நீங்க லவ் மேரேஜ் ஆமே? எஸ் சார். என்ன சார் இந்த வீடு ரத்த பலி வாங்குது? நேத்து உங்க வைஃப், இப்போ நான். ஆமா சிவா, இந்த ஏரியால மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கான். பேசாம வேற வீடு பார்த்து போயிடலாமா ப்ளீஸ்? வேணாம் ரம்யா, அவ்வளோ அவசரம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா மறுபடியும் நம்ம ஃபாரின் போவோம். கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிவா, ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆமாம் சார். மிஸ்டர் ரங்கசாமின்னு ரைட்டர் இருந்தார், அவர் எழுதி வாங்கிட்டார். டோன்ட் வரி, வித்தின் அ வீக் அந்த திருட்டு பாயில புடிச்சு காட்டுறேன். தேங்க்யூ சார், ஸோ கைண்ட் ஆஃப் யூ. நோ இட்ஸ் மை டியூட்டி. வரேங்க. பை ரம்யா. ஓகே சார். சார் போலீஸ்ல ரொம்ப நல்ல பர்சனா இருக்காருல்ல? சீக்கிரமா நம்ம பணம் நகை எல்லாமே கிடைச்சிரும். கண்டிப்பா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூட இருக்காருல்ல? சொல்லுங்க, யாரோ தெரியுது? சொல்லுடா. ஏய், நேத்து நைட் பெரிஜம் லேக் போற வழியில தனியா இருக்கிற ஆர்கிடெக்ட் வீட்ல திருநதி எவன்டா? சொல்றா. மரியாதையா உண்மையா சொல்லிடுங்க, இல்ல லாடம் கட்டுற கட்டல 6 மாசத்துக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியது வரும். சார் போன முறை ஜெயிலுக்கு போட்டு சார், திருந்திட்டு சார், சத்தியமா சார். சார் நேற்று வரைக்கும் நாங்கள் 2 பேரும் திண்டுக்கல் செயல் தான் சார் இருந்தோம். வேணா விசாரிச்சு பாருங்க சார். அப்போ இந்த வேலை எவன்டா செஞ்சது? சார் இப்போ புதுசா தாண்டிக்குடி பகுதியில் ரவின்னு ஒருத்தர் ஃபார்மா இருக்கு சார். ஒருவேளை அவனை கூட இருக்கல சார். ரவியா? எந்த ஏரியா? தாண்டிக்குடி சார். தாண்டிக்குடி ரவி. தாண்டிக்குடி ரவி தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? ஐயா தெரியாதுங்க. உனக்கு? ரவிதானே சார், அந்த ஏரியா புதுசு சார். எப்போ வருவான் எப்போ போவான்னு யாருக்கும் தெரியாது சார். தண்ணி வண்டி வேற, இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியாது சார். God bless you. சோ உங்களை துரத்துனவன் யாரு, எப்படி இருந்தான், எந்த அடையாளமும் உங்களுக்கு தெரியல? நல்லா இருட்டு இருந்துச்சு சார். அதுவும் இல்லாம அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா சிவா? இல்லை சார், நாங்களே இந்த ஊருக்கு இப்போதான் வந்திருக்கோம். இங்கே யார் சார் எங்களுக்கு எதிரிங்க இருக்க போகிறாங்க? சிவா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை அன்னைக்கு வந்த அதே திருட ஃபாலோ பண்ணி வந்திருப்பானோ? ஹே, அவன் எதுக்குமா உன்னை ஃபாலோ பண்ணும்? நமக்கு அவனை நல்ல அடையாளம் தெரியும். சோ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வார்ன் பண்ண கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? அப்படியும் இருக்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஷூர் சார். சிவா, நான் அந்த திருட்டு பையன் ரவியை தேடி அவனோட ஏரியாவுக்கு போறேன். நீங்களும் கொஞ்சம் கூட வர முடியுமா? ஏன்னா அவனோட அடையாளம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஷூர் சார், போகலாம். கிரேட். சொல்லிடுங்க சார்.
சார் சொல்லுங்க சார் 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 அடிக்கங்க சார் 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 நாங்கள் படம்லாம் கொடுத்துருவோம் சார் சார் அடிக்கங்க சார் சார் செத்துட்டு போறேன் சார். நீ செத்துருவ. I'm sorry, சிவா. இவனால உங்க வைஃப் செத்துறதா என்ன ஆயிருக்கும்? உங்க காதல் உண்மையானதுன்னா நீங்க இவனை போட்டி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு என்ன தடுக்கிறீங்க? காதலி மேல அடுத்தவன் காத்து போட்டாலே அவன் கைய வெட்டான். நீங்க என்னடானா உங்க வைஃப் கழுத்துல கத்தி வச்ச மேல இறக்க போறீங்க. நீங்க எல்லாம் காதலனா? I don't understand. இப்படெல்லாம் நட்டு ரோட்ல வச்சு தோலை உரிச்சு தொங்க விடணும். நீ கூட வண்டிச்சே சாவடு. சிவா, என்ன டென்ஷன்? என்னாச்சு? யாரு? அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான். கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்லு. அந்த திருட்டு பைய இருக்கிற ஏரியால போய் பிடிச்சாச்சு. வாவ், சூப்பர். அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? அவன ஸ்டேஷன் வச்சு இருந்தாலும் என்ன பண்ணாரு தெரியுமா? அடி அடிக்கிறான். அப்படி ஒரு அடி அடிக்கிறான் ரம்யா. பின்ன திருடனை பிடிச்சா போலீஸ் அடிக்காம கொஞ்சுவாங்களா? பட் there is a limit ரம்யா. அடிக்காதீங்க சார், செத்துருவான்னு தடுத்தேன். அதுக்கு இந்த ஆளு நீ செத்துருவேங்கறான். நான் உன்னை உண்மையா லவ் பண்ணலையா? காதலி கழுத்துல கத்தி வச்சவன நீ அடிக்க வேணாம்னு கேக்குறான். நீ எல்லாம் ஒரு லவ்வரான்னு கேட்டு அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா ரம்யா. அவன் யார் ரம்யா கேக்குறதுக்கு? அவர் கேட்டது கரெக்ட் தானே? ஏய், புரியாம லூஸ் மாதிரி பேசாத ரம்யா. யாரு? நான் லூசா? ஒரு திருட்டு பையல அடிச்சு தும்சம் பண்றதை விட்டுட்டு அடிச்ச போலீஸ் ஆபீசரை சைக்கோ திட்டுற? நீ தான் சைக்கோ. அவர் சொன்ன மாதிரி நீ என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? அன்னைக்கு நான் செத்திருந்தா ஒரு தேர்ட் பர்சன் அந்த எஸ்ஐக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. இட்ஸ் ஹர்ட்டிங் மீ சிவா. இல்ல ரம்யா. என்னடா இன்னைக்கு விசேஷம்? சஷ்டிப்பா. அம்மா இந்த ஏண்டி புள்ள பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து கற்பூரத்தை கொண்டு வந்து காட்டினா சப்பர மாதிரி உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிடுறிய. ஏன் எந்திரிச்சு நின்று கும்பிட்டா என்ன உன் இடுப்ப உடஞ்சு போவான்? உன்னையும் பெத்து வளர்த்து உங்க அப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டான். என் பொண்ணை பாருடி, என் வளர்ப்பு அஷ்டலட்சுமி கடாச்சுமா அப்படியே மூஞ்சில தாண்டவமாறுது. அது நடக்கும்போது அது காலில் கட்டி இருக்கிற கொலுசு சத்தம் கேக்குதா? நீயும் தான் நடக்கிற கொட்டு கொட்டுன்னு. பிள்ளையார் கோயில்கிட்ட வரும்போதே நீ வர்ற சத்தம் இங்கே கேக்குதே. ஆமா, நான் கால்ல சலங்கைய கட்டிட்டு சுத்துறேன். காலையில எந்திரிச்சு என் குடும்பத்தை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருங்க இருங்க, இனிமே காஃபில நல்லா உப்பு போட்டு தரேன். அதை உன் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுறே, கொஞ்சம் உணர்ச்சியாவது வரட்டும். சாரி.
மிஸ்டர் சிவா ரைட்? இல்ல எஸ். சார் ஆர் யூ ஓகே? நோ நோ ஐ அம் நாட் ஓகே. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் அப்புறம் வரேன். நோ நோ எனக்கு ஒரு குழப்பம். இல்ல இல்ல சந்தேகம். குழப்பமா சந்தேகமா? அப்படி இல்ல ரெண்டும். வாட்? இல்ல ஆக்சுவலா நீங்க ட்வின்ஸா? ஏன் கேக்குறீங்க? இல்ல 1 hour முன்னாடி சிக்னல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். காந்தமா அவ்வளோ அழகா ஒரு புடவை, கால் தரையில பட்டும் படாம ஒரு நட, தலையில வச்சிருந்த மல்லிகை பூவோட சாஃப்டான ஒரு கூந்தல். ஹலோ சார். சாரிங்க, அப்படியே அச்சு அசல் உங்கள மாதிரி இருந்தாங்க. என்ன நீங்க மாடர்னா மல்டிப்ளெக்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கீங்க. ஆமாமா, அக்கா அப்படிதான் ஹோம்லியா இருப்பா. நான் ஆப்போசிட். நம்பவே முடியலங்க. அவங்க பேர் என்ன? ரம்யஸ்ரீ. நைஸ் நேம். அப்ப உங்க பேரு? ஸ்ரீரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரம்யா, வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க, அவளை ரம்யான்னு கூப்பிடுவாங்க. எம்டி ப்ராஜெக்ட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. நீங்க என்னடா என் ஃபேமிலி டீடைல் கேக்குறீங்க? சாரிங்க, நான் வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கேன். சரி நீங்க சொல்லுங்க. Darun Builders from Tanjavur. Now this is a new construction company who's coming with flats and houses. That's all, Mr. Shiva. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க. சிமிட்டும் கண்களின் வேகமும் அசையும் உதடுகளின் நேரமும் ஐயோ என்னை கொல்லுதே. மிஸ்டர் சிவா, this is too much. உங்க ரெண்டு பேரால தான். என்ன? பின்ன என்னங்க, நீங்க இவ்வளவு அழகா இருந்தீங்கன்னா மனசு தடுமாறாம வேற என்னங்க செய்யும்? சரி, டீடைல்ஸ் எல்லாம் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணாம்ப்பா, நீங்க மெயிலே அனுப்பிச்சு விடுங்க, அதே போதும். ஓகே. காஃபி ஆர் டீ? காஃபி டீ எல்லாம் வேணாங்க. உங்களை பார்த்த உடனே 2 பேர் அடிச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே, பாய். ஏய் ஏய் கவின் நில்லு. சரி நீங்க எங்க வந்தீங்க? கல்யாணத்துக்கு. இங்க என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட் மேரேஜ்ங்க. எங்க பாத்ரூம்ல மேரேஜ்? இல்ல, விளையாடிட்டு இருந்தேனா, வர அவசரத்துல டாய்லெட்னு தெரியாம வந்துட்டேன். நீங்க விட்டு சவுண்ட்ல ஜிப் போயிடுச்சுங்க. நீங்க போங்க, நான் வரேன். பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஷர்ட்டை வெளியே எடுத்து விட்டுட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியம், நான் பையனை கூப்பிட்டு நீங்க போங்க. டேய் தம்பி, எங்கடா இருக்க? டேய் எடுத்துக்கோ. ஏய் ஏய். ஏங்க உங்க செல்போன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? நீங்க ஆபீஸ் நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்க. அது எப்பவுமே எங்கேஜா இருங்க, பொம்பளைங்க செல்போன் மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லங்க, உங்க எம்டி தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு, அதாங்க நம்பர் கேட்டேன். மொபைல்ல மொக்கு போடுறதுக்கு இது ஒரு வழி. ஆனா என்கிட்ட மொபைலே இல்லையே. இவ்வளவு டக்கரா இருக்கீங்க, உங்ககிட்ட மொபைல் இல்லைன்னு சொல்றீங்க. எங்க வீட்ல செல்போன் அலோடே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டா எங்க அப்பா உரிச்சிடுவாரு. உங்க அப்பா உரிச்சுவாருன்றீங்க, அப்புறம் எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் உரிச்சுட்டு கோழி மாறீங்க? வீட்ல இருந்து வரும்போது நீங்க பார்த்த மாதிரி அக்காவா பக்காவா சாரில வருவேன். ஆபீஸ்க்கு வந்த உடனே அப்படியே மாடர்ன் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுவேன். சோ அக்காவும் நான் தான், தங்கச்சியும் நான் தான். சூப்பருங்க. இந்த காலத்துல உங்க அப்பா எப்படியா? நான்லாம் அப்படி இல்லைங்க. எனக்கு வரப்போற வைஃபுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பேங்க. எதுக்கும் நான் தடையா இருக்க மாட்டேங்க. வாவ், சூப்பர். உங்களை எப்படிதாங்க கான்டாக்ட் பண்றது? என் ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். ஓகே. 9840226764. ஓகே. கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பாங்க. பை. ஏங்க உங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பை. எஸ். Chum chum, chum chum, chum chum, chum chum, chum chaka chum 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 chum, chum chaka chum 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 chum. பேரழகு திருடிட பிறந்தவன் நீதான், பேசுவிரு விழிகளை உடையவன் நீதான், எதிரினில் என்னை கொல்லும் மோதினியவனும் நீதான்,
கடலை தான். லவ்வோ லவ்வா? ஆமா, இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். காதல் கல்யாணம் மண்ணாங்கட்டின்னுக்கிட்டு ஏன் வந்தா சின்ன பையன் சொல்றானா நீயும் கூட்டிட்டு வந்து நிக்கிறிய? வேற ஒரு பொண்ணை பாரு, தாலியா கட்டுறானா கட்டிட்டு போறான். மீறி போனானுக்கும் கொன்னு கொள்ளையில போச்சிருவாமா. இல்லை மச்சான், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த பிள்ளையை தான் கெட்டிக்கிறவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். அப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்கிற? அந்த பொண்ணையே கெட்டி வச்சிடலாம்னு. ஓ, நீயே முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? என்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கா? எப்ப இந்த நினப்பு உன் மனசுல வந்ததோ இனி என் வீட்டுல நீ நிக்க கூடாது. இல்லை மச்சான், நான் சொல்றது. சிச்சி, இந்த அசிங்கத்தெல்லாம் பேசிக்கிட்டு என் வீட்டுல நிக்காத, போயா வெளிய. வந்துட்டானுங்க காதது கத்திரிக்கானுக்கிட்டு. ரம்யா, இங்க வாமா. கையில என்ன அது? ஒண்ணு இல்லப்பா, கிஃப்ட்ப்பா. நாளைக்கு என்னோட பர்த்டே இல்ல, ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. குடு. ஒண்ணு இல்லப்பா. குடுமா. இத வாங்கி கொடுக்க எனக்கு வசதி பத்தாதா? இந்த கருமத்தை இது வரைக்கும் ஏன் வாங்கி கொடுக்காம இருக்கேன்? இத பார்த்து சிட்டுக்குருவிய ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு போச்சு. 5 இன்ச்சில் நம்ம கலாச்சாரத்தை அழிக்க வந்து அரக்க. இத வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்க பண்ற வேலை இருக்க, அப்ப ஆத்தா சுத்துப்பத்துல இருக்கிறவங்க யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது. டொக்கு 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 டொக்குன்னு அழுத்தி SMS பண்றாளுங்க, மிஸ்டு கால் கொடுக்குறாளுங்க. நான் தான் பாக்குறேனே, 5-6 மிஸ்டு கால், 6-7 SMS. போதும், ஒரு குடும்பம் தொலைஞ்சுது. இல்லப்பா, இப்போ எல்லாருமே செல்போன் வச்சுக்கிறது சாதாரணப்பா. என்ன ஏத்தா பேசுற? என்ன பாக்குற? கோவம் வருதா? வரட்டும். இந்த சாத்தா சாமிநாதன் பொண்ணு கையில இருக்கப்படாது. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாமிநாதன் மகளா தான் இருக்கணும். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணா தான் போகணும். நீ அங்க போய் செல்போன் பேசுவியோ, செல்லாத போன் பேசுவியோ, எது வேணாலும் பேசிக்க. நீ ஆச்சு, உன் புருஷன் ஆச்சு, எனக்கு கவலை இல்ல. போ உள்ள. என்னங்க, ஏதோ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. ஓடி உள்ள. श्री ज्ञानांबिका देवी नमः अनुग्रहेण सर्वाभीष्ट सिद्ध्यर्थं परिपूर्ण कृपा कटार सिद्ध्यर्थं सकल कार्य जय प्राप्त्यर्थं सकल कार्यानुकूल सर्वाभीष्ट